गजानन पादपङ्कजम्।
செல்வியே அந்தமிலா மாயோன் தனக்கு இளையவல்லியே மாமயிலோன் தாயே பராபரையே சங்கரியே தூய என்னும் பொன்னங்கிரியுடைய பூங்கொடியே அன்னமே அட்டகுல வெப்பாய் அமர்ந்தவளே ஆதியந்தம் எட்டெட்டும் தானாயிருந்தவளே முட்டையெங்கும் அவ்வெழுத்தாய் நின்றதோர் உண்மையே எவ்வெழுத்தும் தானாகி நின்றதொரு கற்பரையே எவ்வுயிர்க்கும் ஊராகி நின்றதோர் உத்தமியே ஓனாய் படியடக்க வாழ்வார் 14 மொக்க அடியவரை ஈழேற்று மண்ணாய் முடிவிலா ஓங்காரத்து உயிர்க்கும் பண்ணி நின்ற பாட்டின் பழம்பொருளே பெண்ணுலகில் மேற்பட்டு அங்கு ஊடுருவி மேலாகி நின்றதுள் 40 முக்கோண நாயகியே பெற்ற பஞ்சகோணத்து இருந்த பைங்கிளியே பால் முழுதும் தஞ்சமதுவாகின்ற தையலே செஞ்சொல் மறை சொல்லே பொருளே சுவையே அறுசுவையே எல்லா புவிக்கும் இறைவியே கொல்லை எறும்புகள் பழமறையின் குழந்தே வருக அருள் கொடுத்த உண்மை வருக திருக்கடை கண்கொடித்து கருணை பெருவெள்ளம் பிறவைவார் பிறவை பெரும்பொருட்கோர் மருந்தே வருக பசுங்கதலை மலர கிளியே வருக மலைய துவசம் பெருவாழ்வே வருக வருக மதி நிறைந்த நாளா நீராட போதுமினோ நேரிழகி சீமலுமாய் பாடி செல்வ சிறுமீகாள் ஊரில் கொடுந்துடிலம் நந்த கோபகுமரம் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு வரை தருவான் பாரோர் புகழ படிந்தேலொரும்பாய் வையத்து மாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் செய்கார்
மகள் யோகி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினார் மூக்கிலிருந்து சிகமுகை பற்றி வாகமுகம் இருக்கும் வள்ள பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோரெம்பாவாய்
மதன் பின்னே பார்த்தோரே முடை பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பார்கள் பின் சென்று காலம் செல்லும் அறிவொன்றும் இல்லாத ஆயுணர்ந்து உன் தன்னப்பட்டு நின்றே வந்து மண்ணு மனமும் கொள்கில் கூழாப்பட்டு நின்றீர்களை எங்கள் உலகில் புதலட்டோம் யாக்காலும் படிப்பிலும் நாங்கள் யாக்கலவாயிலந்தி பாடாளாக படைபொருளானுக்கு பல்லாண்டு குருவே ஏழு கிழக்கில் இருவதன் உண்ணம் வந்து எங்கள் குழா புகுந்து கூடுவனர் நெய்கள் நமொழி வந்து உள்ளே கூடுமினோ நமோ நாராயணாய வாழும் மனங்களை பத்தருளி வந்து பல்லாண்டு கூறுதுமே அந்த குலத்துக்கு அதிபதியாய் அசுரனாக்கரை இடை குலத்தை எடுத்து கலைந்து இருடியே சென்றதற்கு குலத்தில் உள்ளே வந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டின் மீனே எந்தை தந்தை 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 முத்தப்பன் எப்படிங்கள் தொடங்கி வந்து வழிபடி ஆட்சிகின்றோம் திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அளித்தவனை பந்தனை தீர பற்றுடத்திய ஆழ்வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நீயிடை நல்லதோ சோறும் நியதமும் அத்தானின் சேவகமும் கையுடைய காயம் கழுத்துக்கு பூணொடு காது குண்டலமும் நீடல்லதோ சாந்தம் முந்தம் என்னை வெள்ளுகிறாக்கவல்ல பையுடையாக படைபுரியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்து கலைந்தனின் பீதா ஆகவனை உடுத்து கலந்து உண்டு தொடுத்து கொளாய் வாழ சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களோ கருமம் திருத்தி திருவோண திருவிழகம் படுத்த பைம்பனைநாதனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு குருதுமி என்னாகத்தலை வாழ்ந்தவனே உன்னை பல்லாண்டு குருதுமி அண்டவளக்கொன்றுமில்லா அடிகொண்டியோ போல விவாதங்கள் செல்வனை போல திருமாளே நானும் உனக்கு படவழியே சர்வராம கோவிந்தா 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 ஆதியே
நாராயணா என்னும் நாமத்தை உடற்படி செய்ய அவரை எண்ணி இலங்கை மாநிலத்து மொழி செய்த ஆளுநரசே போற்றி சர்வநாம சங்கீர்த்தன கோவிந்த நீராட்டு திருவிழாவினுடைய 4ஆம் கால வேலை வழிபாட்டில் நிறையடித்தல் வழிபாடு புறநாகதி வழிபாடு இன்னும் சில வழிமுறைகளில் கல்விச்சாலையில் சிறப்பாக நடைபெறுகிறது. எனவே காப்பாற்ற பெருமக்கள் பரிவார் மக்கள் எல்லாம் கடனாக வந்திருந்து எல்லாம் வல்ல இறைவன் வைத்து நடைபெற இருக்கின்ற 4ஆம் கால வேலை வழிபாட்டினுடைய நிறைவேற்றல் வழிபாட்டிலும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற திவ்ய பிரபந்த விண்ணப்பத்திலும் அதைத் தொடர்ந்து எல்லாம் உள்ள அனைத்து பெருமக்களாகிய வீச்செழுந்து அருள் செய்யக்கூடிய மேற்கு மாகாளிய மன்னரும் காமாட்சி மன்னரும் காமாட்சி வேணுகோபாலசாமி ஐயனாகிய திருமேனிகளுக்கு நடைபெற இருக்கின்ற திருக்குட நீராட்டு பெருவிழாவிலும் பங்கெடுத்து எல்லாம் வல்ல அம்மையப்பனுடைய திருவருளை பரிபூர்ணமாக பெற்று நீங்கள் அனைவரும் மன்றியில் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வேள்வி செய்கின்ற அடியார் பெருமக்கள் 10 திசை காவலர்களுக்கு அமுது வைத்து ரூபதெய்வம் தயார் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.
தோன்றும் அணிவிளக்கு ஆயகுலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு தாகி குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆயகுலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது தூமலர் தூவித் தொழுது வாகினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவானில் கனவோ தீரில் தூதாரும் செப்பேரோ எப்பா ஒளியேறு செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்தில பாடிற்றில படிவேறு திருவில் நந்தும் இல மணிவண்ண மலையுமோ சம்பிரனோ படிவேறு திருவில் நந்தும் இல மணிவண்ண மலையுமோ சம்பிரனோ குடியேறிய மாமுகில் வாழ்கள் குடியேறிய மாமுகில் பல்கணங்கள் முன்னெற்றி நரைத்தன போத எங்கும் முன்னெற்றி நரைத்தன போத எங்கும் குடியேறி இருந்து மழை பொழியும் கோபத்தனம் என்னும் கொத்த குடையே கோபத்தனம் என்னும் கொத்த குடையே வீசும் சிறகா பலத்தை விண்ணொடுங்க எளிது பேசும்படி என்ன தேசியும் போவது நீதொடு உண்டு பேசும்படி என்ன செய்யும் ஈசர் விண்ணோதிரானார் மாசில் மலரடி கீழும் செம்மை சேவிக்கும் வண்டுகளே கையையும் உரையாய் போகும் ஆஞ்சநேயனும் பெரியாய் போற்றே ராமபக்தியின் வித்தே போல் ராம 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 என்று உருகுவை போற்றே கவிக்குளம் சீதை தேடப் பணிந்தனை போற்றி கடற்காவி இலங்கைக்கு புகுந்தனை போற்றி மாதவனை அசோகவனம் கண்டாய் போற்றி அவன் சிந்த சேசல் சொல்லரும் போற்றி போற்றி ஓம் அரண்மிகு வேறு சாந்தினேய பெருமான்
திருப்பால் கடலை செல்வா புற்றி தனக்கு மணாடா போற்றி மணியா குளிர் சூழ் அரங்கா புற்றி மணியார் புயல் சூழ் அரங்கா போற்றி உள்ளம் வந்த விராணி புற்றி பாடித்திரு அரங்கா போற்றி பெரிய திருச்செல்வம் உடையாய் புற்றி தென்னரங்கத்து பொன்னி போற்றி எம்மரங்கத்துள் செய்தாய் புற்றி தென்னரந்தை படாடா உடையாய் புற்றி ஆதிவராக மூர்த்தியை போற்றி எல்லை குண்ட மிகுதா போற்றி வேள்விக்கோள் வித்தே புற்றி உன் கண்ணை கிடந்த கருணை போற்றி காட்சிக்கு இடைய கண்ணா புற்றி தூயோர் தொழுவர் தூயோய் போற்றி மேலோ தனக்கு மேலாய் புற்றி முருகல் பூத்த முகத்தாய் போற்றி நின்று காக்கும் முதல்வா புற்றி பொன்னாய் மணியாய் ஆடாய் போற்றி உடல் தாமரை கண்ணாய் புற்றி பண்ணின் இசையாய் பயின்றாய் போற்றி பாவம் மறக்கும் பரமா புற்றி செய்யப்பட்டுடை திருமால் போற்றி செய்யாய் கோகுலம் தெரிந்தாய் புற்றி கோகுலம் காத்த குழலோய் போற்றி ஓவியர் தனக்கு குணானா புற்றி ஐம்பெரும் படைகள் உடையாய் போற்றி ஆயர்பாடி கொழுந்தே புற்றி அச்சம் தவிர்த்த ஆதி போற்றி அறிவின் பரம்பை அறிவாய் புற்றி குருவனையாளும் கொடுப்பாய் போற்றி உலகிசை வல்ல கண்ணா புற்றி குறைகள் தீர்க்கும் கோவிந்தா போற்றி பருவம் கருணை செய்த பாசுரங்களின் முறையில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது துளான் வெங்கடத்தான் மாகடலான் மற்றும் நினைப்பரிய நீள் அரங்கத்துள்ளான் எனை பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன் பேயாழ்வார் அரணியமாறு அன்று திருக்கண்டு கொண்ட திருமாறே எல்லாம் நீயாவாய் புன்பாவை கேள்வாகிழொழியில் கேசவனை கேடின்றி ஆழ்வார்க்கு அடியினார் நம்மாழ்வார் அருளிய பெரிய திரு அந்தாதி விண்ணப்பித்தருள் மரணாம் அவநாதல் பாவிப்பராகில் முரணால் ஒரு மூன்று போதும் மரம் ஏடன்று எய்தானை புள்ளின்வாய் கிண்டானையே அமரரை கைதான் தொழவே கலந்து ஆழ்வார் அருளிய பெருமான் திருமொழி விண்ணப்பித்தருள் இணையில்லா இன்னிசையாழ் கழுமி இன்பத் தும்புருவம் நாரதனும் இறைஞ்சியத்த துணையில்லாத துன்மறை நூல் தோத்திரத்தார் தொன்மலர்கண் அயன் வணங்கி ஓவாதியத்த மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வ மதில் அரங்கத்து அரவணையில் பள்ளிக்கு ஒன்னும் மணிவண்ணன் அம்மானை கண்டு கொண்டே பள்ளி கொள்ளும் அம்மானை கண்டு கொண்டே மலர்ச்சென்னி என்று ஒரு வணங்கும் நாடே. பெரியாழ்வார் அருளிய திருமொழி ஒன்று நான் உன்னை நாள்தோறும் ஏத்தும் நன்மையே அருள் எம்பிரானே நன்னீர் நான் உன்னை நாள்தோறும் ஏத்தும் நன்மையே அருள் எம்பிரானே தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றும் காணாவே
கண்ணம்பாளையத்திலே மக்கள் உயிர்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும், மக்களது உள்ளங்களிலே போட்டி பொறாமை நீங்க வேண்டும், நல்ல அன்பு மலர வேண்டும், இறை உணர்வு ஓங்க வேண்டும். இவையெல்லாம் வேணுகோபால சுவாமியும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் மேற்கு மாகாளியம்மையும் காமாட்சி அம்மனும் தான் அருள முடியும். எனவே இந்த ஊரிலே இருக்கிற ஒவ்வொரு உயிருக்காகவும் திருவடி விண்ணப்பம் விண்ணப்பித்து அருள்க. பேராயிரம் பழகி வானோர்கள் என்றும் பெருமானி பிரிவில்லாத அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் வருகைக்கும் பெருந்தகையே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லானாகி இறைவனின் தாங்கள் ஆன்மாக்களாக எங்களுக்கு அருளும் பொருட்டு வேறு வேறு இயல்பும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்களதாக எழுந்தருளக்கூடிய தாங்கள் இப்பகுதியிலே அருள்மிகு காமாருக்மணியுடனாகி வேணுகோபால சுவாமி என்கிற திருப்பெயர் கொண்டும் அருள்மிகு மேற்கு மாகாளியம்மன் நமது காமாட்சியம்மன் ஆஞ்சநேய பெருமான் என்கின்ற திருவுருவு கொண்டும் அருவமாக இருக்கின்ற தாங்கள் அருவுருவமாகவும் உருவ வழிபாட்டு ஏற்று மக்களெல்லாம் இன்புறுகின்ற வகையில் அருள்மிகு பாலதண்டாயுதபாணியாக கோவைக்குடன் என்கின்ற திருப்பெயர் கொண்டும் மாகாளியம்மன் கொண்டும் அனைத்து உருவங்களையும் பகுதியிலே எழுந்தருளி எங்கள் முன்னோர்களால் வழிபாடு செய்து வந்த திருக்கோயில் ஒவ்வொன்றையும் தங்களுடைய திருவருள் பெருந்தருளையினால் திருப்பணி செய்து இளையராது வழிபாடு செய்வதோடு திருப்பணிகளையும் மிக சிறப்பாக செய்து திருநெறிய தெய்வத் விழா திருக்குறள் நீராட்டு திருவிழாவினை அனைத்து தெய்வங்களுக்கும் செய்த புண்ணியத்தை பெற்ற நாங்கள் தங்களுடைய திருவடிகளுக்கும் திருநெறிய தெய்வத் விழா திருக்குறள் நீராட்டு திருவிழாவினை செய்து 4 கால வேலி வழிபாட்டினை நிறைவு செய்துள்ளோம். எல்லாம் வல்ல பெருமான் பெருமாட்டியை நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி செய்த அனைத்து திருப்பணிகளையும் அனைத்து வழிபாடுகளையும் தாங்கள் பெருகருணையோடு ஏற்று தங்களுடைய திருவடிகளுக்கு முன்னின்று உழைத்த பெருமக்கள், பொருளுதவி கொடுத்த பெருமக்கள், பொருட்களை கொடுத்த பொதுமக்கள் தங்களுடைய திருக்கோயில் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று மனதால் நினைத்த பெருமக்கள், இப்பகுதி வாழ் மக்களும் அவர்களுடைய குடும்பமும் கல்வியாலும் செல்வத்தாலும் மனித நேயத்தாலும் மக்கட் பண்பாலும் அடியார் உறவாலும் அறன்பூசை நேசமாகிய தங்களுடைய திருவடியை இடையறாது வழிபாடு செய்வதாலும் எல்லாவித நன்மைகளும் என்றைக்கும் பெற்று சகல செல்வ யோகமிக்க திருவாழ்வுக்கு வாழ தாங்கள் அருள்புரிவதோடு தங்களுடைய திருவருளால் எங்கள் பிள்ளை செல்வங்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கவும் உலகியல் அறிவும் அருளியல் அறிவும் நிரம்ப பெற்று எங்களுடைய பண்பாட்டை குடும்ப பாரம்பரியத்தை தங்களுடைய திருக்கோயிலை என்றைக்கும் பேணி பாதுகாக்கின்ற சிவஞானமுடைய பிள்ளைகளாக வருங்காலத்தில் எங்களுடைய குடும்பம் தலைக்க தாங்கள் அனுபவிவதோடு எங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் திருமண தலைவர் இருவார் பெருமக்கள் இருக்குமாயும் தங்கள் திருவருளால் அவை விரைவாக நீங்க பெற்று திருமணம் நடந்தேறவும் திருமணம் நடந்தேறிய தலைமக்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கப் பெறவும் மண்மேல் சைவமும் வைணவமும் எல்லாவித தங்களுடைய இந்த மண்ணினுடைய பெருமை தலைக்கவும் எங்களுடைய குடும்பம் கிளைகளையாக வாழையடி வாழையென தலைத்தோங்க தாங்கள் அருள் புரிவதோடு தங்களுடைய திருவருளால் இப்பகுதி வாழ் மக்களும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் எங்கள் பெற்றோர்களும் வாழ்நாள் முழுவதும் நோய் நொடியின்றி மனமகிழ்ச்சியோடு வாழ தாங்கள் அருள் புரிவதோடு தங்களுடைய திருவருளால் நாங்கள் செய்து வருகின்ற தொழில் வியாபாரம் விவசாயம் வாணிபம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் நல்ல முறையில் சிறந்து விளங்குவதோடு தங்களுடைய திருக்கோயில் நடைபெறுகின்ற அனைத்து வழிபாடுகளிலும் செந்தமிழ் மந்திரங்களை மாகாளியம்மன் முதலாவதாக திருப்பதியாற்றுகிறது. வந்திருக்கிற பக்தர்கள் மக்கள் எல்லோரும் மேற்கு மாகாளியம்மன் கோவிலிலே சென்று ஒருவரை ஒருவர் நெருக்கிக் கொள்ளாமல் இறைவனுடைய மந்திரமாகிய 5 எழுத்து மந்திரம் ஓம் சிவாய நம 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நம என்கிற மந்திரத்தை எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அமுதம் போல புலியோ சித்தம்பரமே முக்காதானி அற்புதமானவர்கள் மக்களை எல்லாம் அல்ல நேற்று மாநாடு திருக்குறள் நீராட்டப்பட்டு விழாவானது இப்பொழுது நடைபெற உள்ளது விமான திருக்குறள் நீராட்டம் அமைத்துள்ளது மூலமூர்த்தியாக இருக்கின்ற நேற்று மாநாடு அம்மனுக்கும் திருக்குறள் நீராட்ட பெருவிழாவான நடைபெற உள்ளது கூத்தவளே புவனந்ததிலாங்கும் கூத்தவண்ணா காத்தவளே கலந்தவளே கலைக்கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவாமுகங்களுக்கு இளையவளே மாற்றவளே முன்னகி மற்றோரேவன் வெள்ளீரழிந்து போதும் கூட